இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் புரட்சிகரமான மற்றும் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த காலநிலையில நம்மளுடைய போராட்டம் இந்த 18 நாளாக தொடர்ந்து நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு யூனியன் மினிஸ்டர் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் திரு எச் டி குமாரசாமி அவர்கள் இன்னைக்கு சிஎம் கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு போனாரு. அவர் பேசுறப்போ உங்களை கூட்டின்னு போறேன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் எந்த அழைப்பு வரல. அழைப்பு வந்தா நம்ம போவோம். இல்ல அவரே கூட பேசிட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்துன்னு வராரு நம்ம எதிர்பார்க்கலாம். அதை எடுத்து நேற்று எம்எல்ஏ மேடம் கிட்ட பேசலாம், அவங்களும் கார்பரேட் கிட்ட பேசுறேன்னு சொல்லி இருக்காங்க. எம்பி அணுகுமுறை செஞ்சிருக்கிறோம். ஏதோ நம்ம டெய்லி வந்துட்டு இந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு நம்ம போறோம்னு சொல்லிட்டோம் இல்ல. நம்ம எதுக்காக வந்து இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம், அந்த போராட்டம் வந்து நிறைவேற வரைக்கும் நம்ம போறதுல உறுதியோடு இருக்கிறோம். அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. இதுவரை வந்து கோலார் தங்கவயல்ல வரலாறு காணாத ஒரு நமக்கு ஒரு ஆதரவு வந்து இந்த ஊர் மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. முழுமையான இந்த மாதிரி ஒரு ஆதரவு வந்து இது வரைக்கும் இதுக்கு முன்னால நடந்த போராட்டங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. சிலரை நம்ம அணுகுமுறை செய்தோம், சிலரை நம்ம கூப்பிடவே இல்லை. தனியா அவங்களே வந்து இந்த போராட்டத்துக்கு நானும் பங்கு பெறேன், இதுல நானும் உங்களோடு கூட உறுதியா இருக்கிறேன், எந்த விதமான இந்த போராட்டம் எந்த கட்டத்துக்கு போனாலும் நான் உங்களுக்கு உறுதுணையா நிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் தோழர்களே, உங்க மத்தியில சொல்றேன், யாருன்னா நம்பி நம்ம இந்த போராட்டத்துக்கு வந்தோமா, நம்ம நம்மளதான் நம்பி வந்துக்கிறோம். கடைசி வரைக்கும் நம்ம தான் நிக்க போறது. யாரும் வந்து யாரும் நம்ம நம்பி வரல. யாரும் நம்பி வந்தோமா, பர்சனலா நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுடைய வயிற்று பழுப்பு, நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறணும். இத வந்து ஒருவருக்கும் பர்சனலா நம்மள தானே நம்பி வந்தீங்க. கடைசியில நம்மளுக்கு தான் நம்ம இன்னும் போராட போறோம். இது எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரு யுத்த வீரம் வந்து எனக்கு முன்னால ஏழ போகுது, எனக்கு முன்னால குதிரை போகுது அப்படின்னு நினைச்சு வந்து சண்டை போட போக மாட்டான். என்கிட்ட சக்திக்கு என்கிட்ட பலம் நான் போராடுறேன் நினைச்சு போறான் பாரு, அவன்தான் உண்மையில ஒரு யுத்த வீரர். அந்த மாதிரி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு யுத்த வீரர்கள். நம்மளுடைய சொந்த பலத்தை நம்பி, நமக்கு இருக்கிற தன்னம்பிக்கை நம்பி, நம்மளுடைய பிரச்சனைக்காக நம்மளே போராடுறோம் நினைச்சுதான் இந்த இடத்துக்கு வந்தோம். இன்னைக்கு வரைக்கும் பார்க்கலாம் என்ன முடிவு வருது, என்ன அப்டேட் வருது, என்ன அவுட்புட் வருதுன்னு. அப்படி இல்லைன்னா யூனியனா நம்மளாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த போராட்டத்தினுடைய குணாதிசயங்கள் மாறும். அப்ப தெரியும் இந்த கோலார் தகவலுக்கு நம்மள வந்து அமைதியாக மெத்தனை போட்டு பண்ணுங்க. இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும் அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் வந்து நம்ம எடுத்து நம்ம இந்த போராட்டத்தை வந்து வேற விதத்துல நம்ம எடுத்துன்னு போகலாம். அதுக்கப்புறமா வந்து தானா பதில் வரும். இது வரைக்கும் வராத பதில் தான் தானா வரும். அதுக்கு எல்லாருடைய கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம். இத்தனை நாள் நீங்க எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி அதே கோஆபரேஷன் நீங்க கொடுக்கணும், அதே உறுதுணையோடு இருக்கணும், அதே வலிமையோடு நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த காலவெளியில கேட்கிறேன். வந்ததுல இருந்தே புதுசா வந்து எந்த விதமான ஒரு மிரட்டலும் நம்மளுக்கு வரல. உனக்கு லெட்டர் அனுப்பிடுறேன், உன்னை நிக்க வச்சிடுறேன், உன்னை வேலை விட்டு தூக்கிடுறேன், உன்னை தொத்திடுறேன், புதுசா வரல. வந்ததுல இருந்தாலே வந்து எல்லாருக்கும் இவங்க புதுசா இல்ல. அப்ப நீ ஃபர்ஸ்ட் டைம் லெட்டர் அனுப்பிச்சு நான் வந்து பயந்துருந்தா நான் தான் பயப்படலன்னு உனக்கு தெரிஞ்ச ஏன் மீண்டும் மீண்டும் லெட்டர் அனுப்பிச்சு ஃபாலோ பண்ணி பயம் அனுப்பிச்சுக்கிறீங்க. நான் தான் வருஷத்துல முடிவோட வச்சுக்கிறேன். சில ஏஜென்சிகளை வச்சு பயமுறுத்துறது, போன் பண்றது இதெல்லாம் இல்ல. இந்த பணங்காட்டு நரின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பணங்காட்டு நரி எதுக்கும் பயப்படாதான். ஏன்னாக்கா அந்த பணம் சக்கல அந்த இலைகளை கீழே விழுந்துட்டு நடந்து போறப்பே நிறைய சவுண்டு கேட்கும். என்ன சவுண்டு? சலசலப்பான சவுண்டு. அந்த மாதிரி அந்த பணங்காட்டு நரி நீ கூட்டின சேதன் சார் இடத்துல ஒரு இருந்தா சலசலப்பான பயப்படுமா? அதெல்லாம் பயப்படாது. அந்த மாதிரி நாங்கெல்லாம் பணங்காட்டு நரி எதுக்குமே சலசலப்பெல்லாம் அஞ்ச மாட்டோம். நாங்கள் தைரியமா வந்து முடிவு வரைக்கும் நாங்க வர்றதுன்ற முடிவு எடுத்து தான் வந்துக்கிறோம். எதுக்காக வந்து சில ஏஜென்ட்டுக்கோ சில மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து கைக்கூலியா இருக்கிறவங்க பயம் காமிச்சுக்கிறீங்க, போன் பண்ணி வேலை விட்டு எடுத்துருவேன், நிக்க வச்சிருவேன், நிக்க வச்சுதான் பாரு நாங்க தான் முடிவோடு இருக்கிறோங்க.
கடைசி தொழிலாளி உள்ள போறதுக்கு யூனியன் உள்ள போறது இல்லைன்னு எப்படி நாங்க பயந்துக்கிறோம்? அதனால யாரும் வந்து எதுக்கும் வந்து நீங்கெல்லாம் வந்து இந்த சலசலப்பு போன் காலு லெட்டரு இமெயிலு கொசு மெயிலு வந்து மெயிலு எதுக்கு நம்ம போயிட்டாரு. நம்ம எல்லாம் தைரியமாகிறோம், உறுதியாகிறோம். கடைசி வரைக்கும் நம்மளுடைய ஒற்றுமை தான் நிலைநிற்கும் தோழர்களே. அதுல வந்து நம்ம எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா எவ்வளவு யூனிட்டியா இருக்கிறோமோ அதை பார்த்து தான் மற்றவங்க பயப்படுவாங்க தவிர வேற எதை பார்த்தும் கிடையாது. எவ்வளவு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஜனம் வரலாம், நம்மளுக்கு வந்து ஆதரவு கொடுக்கலாம், தைரியமான வார்த்தை பேசலாம். கடைசி வரைக்கும் ஃபீல்டில் நிற்க போறது நம்ம தான். ஆகையினால எதுக்குமே வந்து நம்ம சோர்வடையக்கூடாது, சலசல பாவக்கூடாது. யூனியனோட அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க கிட்ட முடிவு வரலன்னா இது மாறும் அப்படின்றத இந்த காலையில உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். எல்லாம் மன வலிமையோட தைரியமா இருக்கும். அதுவும் நம்ம கூட இருக்கிறாங்க. நிச்சயமா நமக்கு எல்லாம் நன்மையே நடக்கும் சொல்லிட்டு